சிஸ்டர் இன்றைக்கி என்ன நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்கங்களா, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி அரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன். வாங்க என்ன செய்யணும் பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு வெல்லம், 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். மீதமுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். திராட்சையை வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தாச்சு, எடுத்துடலாம். இந்த கடாயில் மிக்ஸியில் அரைச்ச மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம். கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தொட்டாக்க கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி சின்னதாக உருண்டை பிடிச்சாலும் வரணும். இப்படி இருக்கும்போது எடுத்துடலாம். நெய்யில் வறுத்து திராட்சை ஒன்று வச்சிடலாம் மேலே. இந்த ஸ்வீட் ரெசிபி சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுதா சிஸ்டர் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.